வணக்கம். இன்றைக்கு பேக் பண்ண போகிறது கோகோனட் பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் தேங்காய் பூ பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1.5 கரண்டி பட்டர் எடுத்துக்கேன், அதாவது 250 கிராம். கோதுமை மாவு 2.5 கப்பு, ஐசிங் சுகர் 1.5 கப்பு, சோள மாவு 1 கப்பு. இது வறுத்த தேங்காய் பூ நான் 1 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 கரண்டி, வெண்ணிலா 1.5 மூடி, பச்சை கலர். அலங்கரிப்புக்கு மேலே போடுறது வெள்ளை கலரு தேங்காய் பூ. இது கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம எப்படி பிஸ்கட் செய்யலான்னு காமிக்கலாம். இப்போ மாவு பிழையிறது. இப்போ பட்டரு நான் எடுத்துருக்கேன் 1.5 கப்பு. எல்லாம் ஒன்று சேர்த்துக்குவோம். ஓகேவா? எல்லாத்தையும் சுத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு அதில் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், சீனி ஐசிங் சுகர் நான் பாய்க்கிறேன். நீங்கள் மற்ற சீனி எந்த சீனி வேணுனாலும் பாய்க்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஐசிங் சுகர் போடுறேன். போட்டு ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? நான் அடுத்தது எசன் வெண்ணிலா நான் 1.5 மூடி போடுறேன். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோள மாவு 1 கப்பு இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அது கூட 1/2 கரண்டி பேக்கிங் பவுடர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணோம். அது கூட நம்ம கலர் சேர்த்துடலாம். நான் பச்சை கலர் வைக்கிறேன். கணக்காக ஊற்றிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றி. உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணும்னா டார்க்காக ஊற்றிக்கங்க, ரொம்ப கொஞ்சம் லேசாக வேணும்னா லேசாக ஊற்றிக்கங்க, பிரச்சனை கிடையாது. பாருங்கள், நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் டார்க்காக தான் நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் கலர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் 1 கப்பு தேங்காய் பூ நான் கடையில் வாங்கிட்டு அதை 1 கப்பு எடுத்து நல்லா வறுத்து இந்த மாதிரி அளவுக்கு வறுத்துக்க வேண்டியதான். இதில் போட்டுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டுறோம். போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது கூட நான் கோதுமை சேர்க்க போகிறேன். கோதுமை அப்படியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் கணக்காக வரும். எல்லாத்தையும் போட்டிங்களா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். கிராஸாக இருக்குமோ மெலிசாக இருக்குமோ தெரியாது. இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்களா கணக்காக அமையும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ வாங்க நம்ம கையில் பிழையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை பிழைஞ்சிக்குங்க. நான் எப்பயுமே வந்து பிஸ்கட்டுக்கு வந்து மாவு வந்து அப்படியே போட மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பிழைவேன். அப்போ தான் எனக்கு கணக்காக தெரியும். ஏன்னா அது வந்து சைவத்தோட தான் நான் செய்கிறேன். பிஸ்கட்டெல்லாம் கணக்காக போட்டுக்குங்க. தேவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேற்கொண்டு வந்து அந்த மாவு வந்து ரொம்ப ஒட்டுருந்துச்சின்னா இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி இருந்துச்சின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று கொஞ்சம் கோதுமாவே போட்டுக்குங்க. பிரச்சனை கிடையாது. கோதுமை போட்டு நல்லா பிழைஞ்சிக்குங்க. சரிங்களா? நல்லா பிழைஞ்சிட்டே வாங்க, சரியாக அமையும். ஓகேவா? பாருங்கள், நான் வந்து 2.5 கப்பு மாவு போட எடுத்தேன். பாருங்கள், முடிச்சிட்டேன். அப்படி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒட்டக்கூடாது. பாருங்கள், கையில் ஒட்டலை, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிழைஞ்சிட்டே வாங்க, சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒட்டுச்சுனாக்கா நீங்கள் மேற்கொண்டு மாவு போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நல்லா பிழைங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ நல்லா பிழைஞ்சாச்சு. நம்ம இப்போ என்ன செய்யணும், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமேலு நம்ம பிஸ்கட்டு வெட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப பேர் என்னோடய காம்பில் கேட்டிருக்காங்க, ஏன் 10 நிமிஷம் வந்து வச்சுட்டு அப்புறம் செய்கிறீங்கன்னு ரொம்ப பேர் என்னை கேட்டிருக்காங்க. ஒரே காரணம்தான். இதை வந்து நம்ம பிழைஞ்சி முடிச்சுட்டு மாவை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா லெம்பூட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து வெட்டுறப்போது அந்த அச்சில் நம்ம வெட்டுறப்போ நல்லா வரும். சரிங்களா? அப்புறம் அது வேக வைக்கிறப்ப எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா கிரான்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து 10 நிமிஷம் வைக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வாங்க நம்ம பிஸ்கட் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லேசாக மாவு போட்டுக்குங்க, அப்போ தான் ஒட்டாது. ஓகேவா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் வந்து அந்த மங்கு மேலே அப்படி தட்ட வேண்டிதான். நல்லா அமுச்சு விடுங்க. பைங்க, அப்போ தான் கணக்காக அமையும். மேலே பை வச்சுக்கோங்க. பை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுங்கள், கணக்காக வரும். மாவு வந்து ரோல் பண்ணுறப்ப சமசரிவாக பண்ணுங்கள். ஒன்று மேலே ஒன்று கீழமாக இருக்கக்கூடாது. அப்போ பிஸ்கட்டு வந்து கணக்காக வராது. மாவு வந்து கணக்காக இருக்கணும். இந்த ஊட்டுறப்ப கணக்காக இருக்கணும். அப்போ தான் சரியாக வரும். ஓகேவா? இப்போ ஊட்டியாச்சு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கட் பண்ணலாம். நான் வந்து கட் பண்ணுற அரிசி தான் நான் பாய்க்கிறேன். நான் லெஃப்டோட செஞ்சது தான் பாய்க்கிறேன். உங்களுக்கு எந்த அரிசி இருக்கோ அது நீங்கள் பாய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக வருது. இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளை கலரு தேங்காய் பூ வச்சுருக்கோன்னா இந்த கடையில் கிடைக்கும் பாருங்கள். இதை வந்து மேலே அப்படியே பீட் பண்ணி அழகாக வைங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த தட்டில் வச்சுருங்க. அழகாக டீப் பண்ணிடுங்க. வச்சுட்டு அழகாக அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? பாருங்கள், நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு தட்டும் நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம அவனில் வந்து பேக் பண்ண போகிறோம். 150 டிகிரி வச்சுட்டு செல்சியஸ் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி தான். வாங்க இப்போ பேக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வேக எடுக்கலாம். நான் வந்து 160
50 செல்சியஸு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். நல்லா வேக விடுங்க. ஓகே வேஸ் பாருங்கள், நான் அவன்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் வெந்துருச்சு. சுவையான கோகோனட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.